ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதிய உணவில் கண்டிப்பாக இதையெல்லாம் சாப்பிடாதீங்க. என்னென்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலானோர் தினமும் காலையில் வீட்டில் காலை உணவை சாப்பிடுகிறார்கள். ஆனால் மதிய உணவுக்கு வெளியில் சென்று சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். பசிக்காக சாப்பிடும் அந்த உணவுகள் தான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு தருபவையாக இருக்கின்றன. தற்போது அவை என்னென்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் என்ன சாப்பிடுகிறோமோ அதே வழியில் தான் நம் உடலும் மனமும் செயல்படுகின்றன. உதாரணமாக, நாம் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொண்டால் நம் உடலும் மனமும் ஆரோக்கியமாக வேலை செய்யும். அதே சமயம் ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிட்டால் நம் உடலும் மனமும் ஆரோக்கியமற்ற முறையில் செயல்படும். அத்தகைய சூழ்நிலையில் சிறந்த ஆரோக்கியத்திற்காக சாப்பிடுவது நல்லது. அதை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். மதிய உணவில் தவிர்க்க வேண்டியவை என்னென்ன? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதலில் கார்போஹைட்ரேட் அல்லது மாவு பொருட்கள். மதியம் பல சமயங்கள் ஹோட்டலில் கிடைக்கும் பரோட்டா, பாஸ்தா, பர்கர் போன்றவற்றை சாப்பிட்டு வயிற்றை நிரப்புகிறார்கள். ஆனால் பாஸ்தா அல்லது பரோட்டாவில் நார்ச்சத்து இல்லை என்பதையும், மாவிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த பொருட்களை உட்கொள்வதனால் செரிமான பிரச்சனை ஏற்படலாம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம். எனவே முடிந்தவரை சர்க்கரை மற்றும் மாவில் தயாரிக்கப்பட்ட உணவை தவிர்க்கவும். இது மதிய உணவிற்கு பிறகு மந்த நிலையை ஏற்படுத்தும். அடுத்ததாக வறுத்த உணவுகள். வறுத்த உணவுகளில் அதிக கலோரிகள், கொழுப்பு மற்றும் சோடியம் உள்ளது. மேலும் ஆற்றல் செயலிழப்பு மற்றும் உற்பத்தி திறன் குறைவதற்குமே வழிவகுக்கும். அடுத்ததாக அதிக சர்க்கரை உணவுகள். மிட்டாய், கேக்குகள், குக்கீஸுகள் போன்ற சர்க்கரைகள் அதிகம் உள்ள உணவுகள் விரைவான ஆற்றல் ஸ்பைக்கை தொடர்ந்து செயலிழக்க செய்யலாம். அடுத்ததாக பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள். ஹாட் டாக், சிவப்பு இறைச்சி மற்றும் பன்றி இறைச்சி போன்ற பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளில் அதிக உப்பும் நிறைவுற்ற கொழுப்புகளும் உள்ளன. இது ஆற்றல் செயலிழப்பு மற்றும் கவனம் குறைவதற்கு வழிவகுக்கும். காஃபின் அல்லது ஆல்கஹால். ஒரு சிறிய அளவு காஃபின் அல்லது ஆல்கஹால் தீங்கு விளைவிக்காத நிலையில் அதிகப்படியான நுகர்வு ஆற்றல் செயலிழப்புகள், கவனம் குறைதல் மற்றும் பலவீனமான செயலுக்கு வழிவகுக்கும். அதற்கு பதிலாக புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகள், குறைவான கார்போஹைட்ரேட்டுகளை உள்ளடக்கிய சமச்சீர் மதிய உணவை தேர்வு செய்யலாம். அடுத்ததாக வறுத்த காய்கறிகளுடன் வறுக்கப்பட்ட கோழி அல்லது மீன், மெலிந்த புரதம் மற்றும் வெண்ணெய் கொண்ட சாலடுகள், வான்கோழி அல்லது அம்மூஸ் கொண்ட முழுதானிய உணவுகள், சாண்ட்விச்சுகள், முழுதானிய ரொட்டியுடன் பருப்பு அல்லது காய்கறி சூப்புகள். சிற்றுண்டியாக நீங்கள் பழங்கள் மற்றும் நட்ஸுகளை எடுத்துக்கொள்ளலாம். இவற்றை மதிய உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள். மேலும் இது நாள் முழுவதும் நிறைவான ஒரு உணர்வை தரும். அதே சமயம் நிறைய தண்ணீர் குடிக்க மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.